போயிருங்க. அடி சந்திரனிப்பா, நான் ஏண்டி உங்ககிட்ட வாசல்ல குப்பையை கொட்ட போறேன்? இது என்னம்மா படிநிலமாக்கி இவளோட எங்க உள்ளதே வந்து இங்க இருக்கிற எங்கடி உங்க மாமியா? கூப்பிடுறியா அவளை? என் மாமியாவை அடிச்சு ஓரமா படுக்க போட்டுட்டு தான் நான் வந்திக்கிறேன். என்ன என்ன சாதாரண நினைச்சிட்டு ஆளு பாக்குறதுக்கு இப்படி இருக்கே, அவ்வளவுதான் வேற மாதிரி ஆயிடும். நான் தூக்கி போட்டு மிதிச்சேன்னா அவ்வளவுதான் பிபியா போயிருவாடி. யானை தூக்கி மிதிச்சா கூட கொஞ்சம் தேரும், நான் மிதிச்சேன்னா ஒன்னும் தேராது பாத்துக்க. மிதிப்பியா நான் கருவ முள்ள மாதிரி கால்ல குத்துனேன்னா உங்க காலை கிழிச்சு ரத்தம் கொட்டி போயிடும். ஆமா பாத்துக்கிறங்க. இங்க பாருங்க, மரியாதையா வளவலன்னு பேசிட்டு இருக்காம மரியாதையா வந்து வீட்டு வாசல்லாம் கழுவி விட்டு கக்கூசை கழுவி விட்டுட்டு போயிருங்க. ஆமா அடி சந்திரனிப்பா, இது என்னம்மா படிநிலமாக்குது இவளோட? ஒருக்கிட்டு போயிட்டு வர இல்லையம்மா, நம்மளே அங்கங்க கோத்து விட்டுட்டீங்க, நம்மளை கோத்து விடுறாளம்மா அல்லாவே. அங்க என்னங்க வாய்க்குள்ளே மனமனன்னு டிக்கிறியா? மரியாதையா வந்து இந்த ஆளுக்கு பேர அல்லுங்க. என்ன 3 நாளைக்கு முன்னாடி உள்ளறாளா என்ன? இதையும் ஆக்கி திங்கிறியா வெக்கம் இல்லாம? என்னம்மா இது? எங்க வீட்ல இன்னைக்கு வாழைப்பு குப்பை ஏதாட்டி குப்பை தொட்டில கொட்டிட்டு வர்றேன். ராலெல்லாம் எங்க வீட்ல இல்லம்மா இன்னைக்கு. வேணா எங்க சட்டியை திறந்து பாரு. சட்டியை திறந்து பாரு, பானையை திறந்து பாருன்னு நின்று பேசிட்டு இருக்கிறியா? எனக்கு இதான் வேலை, ஒவ்வொரு சட்டியும் பானையை திறந்து பாக்குறது. எங்க வீட்டு வாசல் குப்பையை கொட்டிவிட்டு இல்லாத பேச்சு வந்து கழுவி விட்டுட்டு போமா வாசலைங்க குசை. ஏன்டி வாசல்ல குப்பையை கொட்டினா வாசல் தானடி கழுவி விடுவாங்க? இது என்னடி புதுசா இருக்குது? கக்குசை கழுவி விட சொல்றா? என்னடி இது சந்திக்கிறேன்? நான் வரேன்னு கேள்வி கேட்காது. எங்க வீட்டுல கக்கூஸ் கழுவுறதுக்கு ஆள் இல்ல. இந்த மாதிரி யாராவது கழுவி விட்டு போனா தான் உண்டு. மரியாதையா வாங்க, ரெடி பெரிய பிரச்சனையா ஏற்படுறான். எந்த சந்திரனிப்பாரு கொட்டி விட்டு போனான்னு தெரியலையம்மா. இவன் நம்மளை பிடிச்சி தொங்கிக்கிட்டீங்களா? ராலை கொட்ட அவ கை சோர்ந்து போவ. எனக்கு ஏன்டி சோர்ந்து போகுது? உனக்கு தாண்டி சோர்ந்து போகுது ராலை கொட்டினதுக்கு.